திராவிட முன்னேற்ற கழகம் தான் கேட்டுச்சு. தேர்தல் அறிவிப்பில் இதெல்லாம் சொன்னீங்களே, மகளிருக்கு வந்து இலவச பேருந்து நீங்களே, இலவச சிலிண்டர் நீங்களே எங்கன்னு கேட்டீங்க. அறிவித்த பிறகு அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சி குற்றம் சொல்கிறது வந்து என்னது? மதிமுகவினுடைய உறுப்பினர்கள் திமு ராஜேந்திரன் அவர் இப்போ திமுக உறுப்பினர் தான் அப்படிங்கிறது கிளியராக அவர் சொல்லிட்டார். பத்திரிகைகளில் பேசுகிறார். அவர் பேசும்போது திருப்பியும் சொல்கிறார், நான் வந்து ஒரு 6 மாதம் போகட்டும்னு சொன்னேன், பல்வேறு பரிந்துரைகள் சொன்னேன், எதையுமே கட்சி தலைமை கேட்கல. துரை வைகோ வந்து மதிமுகவை கபலீகரம் செய்கிறார் அப்படிங்கிறது தொடர்ந்து அவர் மீது குற்றச்சாட்டு வச்சுட்டே வர்றார். அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, நோ நீ தேவையில்லாத வெள்ளம் பண்ணினுங்கிற, அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்றாரு, தலைவர் அவர் அரசியலுக்கு கூப்பிடக்கூடாதுன்றாரு, நீ அவரை எங்கே பார்த்தாலும் அங்கே கூப்பிட்டு இங்கே கூப்பிட்டு போயிட்டு வந்துனுங்கிற, அதெல்லாம் நீ பண்ணாத. நீ தான் இதோ பார்ப்பா தம்பி, உன் வேலை என்னவோ அதை பாரு, கட்சிக்கு நான் என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்க்குறேன், புரியுதா? எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ இதாக இல்லை, நீ உன் வேலையை பார்ப்பான்னு சொன்னேன். வைகோ அவர்கள்ட்ட நான் சொன்னேன், விஜய் சொல்கிறாருன்னு நம்ம ராஜினாமா பண்ணோம்னா திருப்பி நம்ம தொகுதிக்குள்ளே போய் ஓட்டு கேட்க முடியாது, மக்கள் நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க, அதனால் ஒரு 6 மாதம் போகட்டும் தலைவரே அப்படின்னு நான் வைகோ அவர்கள்ட்ட எவ்வளவோ சொன்னேன் அப்படிங்கிறது திமு ராஜேந்திரன் அடுத்த நிறுத்தமாக திருப்பியும் சொல்கிறாரு. நான் அதுதான் கேட்குறேன், நீங்கள் எதுக்கு 6 மாதம் கால அவகாசம் கேட்டீங்க? 6 மாதம் கால அவகாசம் தான் ராஜினாமா பண்ணிட்டீங்களா? செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுக இனிமேல் மதிமுக மாதிரி அது காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இருந்துட்டு வந்த இடம் உங்களை மாதிரி துரோகிகளால் தான் அந்த கட்சி அப்படி ஆச்சு. இல்லை, கட்சிகளே இருக்காது, தாவேக்கா மட்டும்தான் இனிமேல் இருக்கும். எது இனிமேல் அரசியலில் தாவேக்கா அப்படின்னு ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் இருக்கும். அதிமுக வந்து மதிமுக மாதிரி அழிஞ்சு போயிடும். அதுதான் கேட்குறேன். அதிமுகவில் அவர் இருந்துட்டு வந்த இடம், அவர் இருந்துட்டு வந்த இடத்த பழிக்கலாமா? எத்தனை முறை உங்களுக்கு வந்து அடையாளம் கொடுத்தாங்க? மதிமுக இழித்து பழித்து பேசினவன் எவனும் நல்ல நிலையில் வாழ்ந்ததா வரலாறு இல்லை. அவர் என்ன சொல்றாரு, மதிமுகவை அவமதிச்ச திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்தை இழந்திருக்குது. நாங்கள் எங்கள் தோழர்கள் சிந்தின கண்ணீர் இருக்குல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த கண்ணீர் தான் அவங்களை கொண்டாந்து முச்சந்தியில் நிற்க வச்சிருக்குது. அதே நிலைமை செங்கோட்டையனுக்கு வராமல் பார்த்துக்கணும். மாசுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு நல்ல சாவு வராது, ரைட்டுங்க. அப்போ அண்ணன் தளபதி ஸ்டாலினுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு நல்ல சாவு வந்துடுமா? அண்ணன் ஸ்டாலினுடைய தோல்வியில் வந்து அவ்வளோ சந்தோஷமா உங்களுக்கு? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக மறுமலர்ச்சி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், சென்னை மாமன்ற உறுப்பினர் திரு சு ஜீவன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். மறுமலர்ச்சி திமுக தொடர்ந்து ஒரு பேசுபொருளுக்குள்ளாகிட்டே வர்றீங்க. இன்றைக்கு சட்டசபையிலையும் ஒரு பெரும் விவாதம் உண்டாகியிருக்கு. குறிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் இடைத்தேர்தலில் அறிவிப்பார் அல்லது பாராளுமன்ற தேர்தல் ஒட்டி அறிவிப்பார்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போவே வந்து முதல் கட்டமாக 3 சிலிண்டர்கள், அப்புறம் கட்டணமில்லா பேருந்து, இந்த திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல் எதிர்க்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடியது, எம்எல்ஏக்களுக்கு வந்து நீங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அனைத்து எம்எல்ஏக்களும் கார் கொடுக்குறீங்க, ட்ராவல் அலவன்ஸு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆனால் இதில் வந்து வருடத்திற்கு 2.5 லட்சம் வருமானத்துக்கு உள்ளே இருக்கணும், இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகள் வைக்கிறீங்க, நிறையா க்ரைட்டீரியா போடுறீங்க, இது அவங்களுக்கு போய் சேராது அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க கேட்குறது நியாயம்தான். ஏன்னா தேர்தல் அறிக்கையில் அப்படி அனைத்து மகளிருக்கும் அனைவருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் 6ன்னு சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி 3 தான் கொடுக்குறாங்க. நீங்கள் கடந்த திமுக ஆட்சி காலத்துலேயும் எல்லாருக்கும் சொன்னாங்க. எல்லாருக்கும் சொன்னவங்க மகளிர் உரிமை தொகை எவ்வளோ பேர் கொடுத்தாங்க? அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இல்லாதவங்களுக்கு போய் சேர்றதுல வந்து எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. தனக்கு தேவைக்கு வருமானம் வரவங்க, வருமானம் ஈட்டுறவங்க, தன் தேவைக்கு என்ன தேவையோ அதை வச்சுருக்கிறவங்க வந்து அந்த இலவசங்களை எதிர்பார்க்குறது வந்து தவிர்க்கணும். அது வந்து பொதுமக்களாகவே முன் வந்து எங்களுக்கு இது இருக்குது, எனக்கு வேண்டாம், இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பரந்த மனநிலை வரணும். 2வது, திராவிட முன்னேற்ற கழகம் தான் கேட்டுச்சு. தேர்தல் அறிவிப்பில் இதெல்லாம் சொன்னீங்களே, மகளிருக்கு வந்து இலவச பேருந்து நீங்களே, இலவச சிலிண்டர் நீங்களே எங்கேன்னு கேட்டீங்க. நீங்கள் எங்கேன்னு கேட்டீங்க. அவர் 110 விதி 110வது விதிகளின் கீழே அவர் அறிவிச்சிட்டார். அறிவித்த பிறகு அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சி
குற்றம் சொல்கிறது வந்து என்னது? அதாவது 6 சிலிண்டர்னாரு, முதல் கட்டமாக 3 சிலிண்டர் அறிவிச்சிட்டார்ல. முடியாது, நடக்காது, கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னவங்க மத்தியில் இன்றைக்கி அறிவித்த பிறகு என்ன பண்ணோம்? அதை பெருந்தன்மையோடு வரவேற்கணும். 3 சிலிண்டர் அறிவிச்சிருக்கிறீங்க, வரவேற்கத்தக்க விஷயம். உங்களுடைய அறிவிப்புக்கு நன்றி. அதை கூடிய சீக்கிரம் அந்த 3 6 சொல்லி சொல்கிறது நியாயம். அதுதான் வந்து மரபு முறை. ஆனால் அறிவிச்சிருக்கிறதே குறை சொன்னனால என்ன அர்த்தம்? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு எம்எல்ஏ வந்து கார் வாங்குறது, ஒரு டிரைவர் வச்சுக்கிறது, ஒரு பிஏ வச்சுக்கிறது அவங்களுக்கு சாதாரண விஷயம். ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த கண்டிஷனும் போடலை. ஆனால் ஒரு நடுத்தர மக்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் போட்டால் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இப்போ 108 சட்டமன்ற உறுப்பினர்கள், அது ஒன்று போக 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க தாவைக்கால. அது போக கம்யூனிஸ்டில் வெற்றி பெற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள். இவங்க எல்லாமே வந்து அடித்தட்டு மக்கள். யாரும் பெரிய மிட்டா மிராசு பணக்காரர்கள் கிடையாது. 1967 அண்ணா ஆட்சியை பிடிக்கும் போது அன்றைக்கு வந்து எப்படி கீழ்நிலையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினரானாங்களோ அதே நிலையில் தான் இப்போவும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இப்போ வந்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் கிடையாது, அது கிடையாது. ரெண்டாவது வந்து அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறப்போ அது வந்து மக்களுக்காக அவங்க வந்து ஓடணும், ஒடியாரணும், உழைக்கணுன்றதுக்காக அது வந்து தமிழ்நாடு அரசு கார் கொடுத்துருக்குது. நாங்கள் கூட பெருநகர சென்னை மாநகராட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக மண்டல குழு தலைவர்களுக்கு நீங்கள் கார் கொடுங்க, நிலைக்குழு தலைவர்களுக்கு கார் கொடுங்க, மண்டல குழு தலைவர்களுக்கு கார் கொடுங்க, நிலைக்குழு தலைவர்களுக்கு கார் கொடுங்கன்னு பெருநகர சென்னை மாநகராட்சியிலும் தான் கோரிக்கை வைக்கிறோம். காருங்கிறது வந்து அவங்க தேவைக்கு, அவங்க ஆடம்பர பயன்பாட்டுக்காக கேட்கல. மக்கள் பணி செய்கிறதுக்காக, மக்கள் கடமையை செய்கிறதுக்காக அந்த கார் வழங்கப்படுது. இருக்கப்பட்டவங்க, வசதி வாய்ப்பு உள்ளவங்க, கார் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, எங்களுக்கு இந்த கார் வேண்டாம், கார் எங்களுக்கு வேணாம் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும்னா வந்து அந்த போக்குவரத்து படியை மட்டும் வாங்கிக்கலாம். அதுக்காக வந்து கொடுக்குறதே தவறு, கொடுக்குறதே குற்றச்சாட்டுன்னு சொல்லி சொல்ல முடியாது. இது வந்து அவங்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை. சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் பேசுகிறாரு, நான் பஸ்ஸில் தான் வரேன், எனக்கு கார் கிடையாது. அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார், நான் உள்ளே வரும்போது நான் தான் எம்எல்ஏன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் காவல்துறையிட்ட ஆட்டோவில் வரும்போது கேட்டில் காமிச்சிட்டு வர வேண்டியது, இந்த நிலமெல்லாம் இருக்குது. அப்போ அவங்கள வந்து அவங்கள அடையாளப்படுத்திக்கிறதுக்காக ஒரு வாகனம் தேவைப்படுது. டிஃபெண்டர் கார் வச்சுருக்கிறாங்க, யார் எட்டியோஸ் கார் வச்சுருக்கிறாங்க, இப்படிங்கிற டேட்டாஸும் எடுத்து போடுறாங்களே. பாருங்க, நான் கூட வந்து ஒரு காரில் வரமாட்டேன். எனக்கு நண்பர்கள் யாராக இருக்காங்களோ எல்லாத்தையுமே கார் வாங்கின்னு வருவேன். என் தேவைக்கு கார் இல்லைங்கும் போது, என் அவசரத்துக்கு கார் இல்லைங்கும் போது, கார் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கார் எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்லி வருவேன். அதெல்லாம் என் கார் ஆயிடாதுல்ல. இல்லை, அவங்க அஃபிடேவிட்டில் அவங்க பேரில் கார் இருக்குது, கார் லோனில் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. யார்? பெரியகுளம் எம்எல்ஏ, தாவேக்கா எம்எல்ஏ பேரும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. விசிகா ஜோதிமணி எம்எல்ஏ அவர் கேட்டிருந்தார், அவரும் கார் வச்சுருக்காருன்னே அஃபிடேவிட்டில் குறிப்பிட்டிருக்காரு. அது எனக்கு தெரியாது. நான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது 2 பேர் கார் வச்சுருக்குது அஃபிடவிட் சொல்கிறதுனால எல்லாருமே கார் வச்சுருக்கிறாங்கன்னு அர்த்தமா? ஓகே. நீங்கள் பெரும்பான்மை எது விரும்புதுன்னு பார்க்கணும். நீங்கள் பெரும்பான்மையினுடைய விருப்பத்தை நீங்கள் வந்து ஏற்றுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு முடிவெடுத்து பேசியிருந்தால் அவங்களுடைய எதிர்ப்பு உங்களுக்கு வரும். ஓகே, பெரும்பான்மை அப்படின்னு பேசும்போது இன்றைக்கி அது ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்குது. மைனாரிட்டி கவர்மெண்ட், மெஜாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிறது பேசியிருக்கிறாங்க. மாறி மாறி காங்கிரஸ் எங்களால் தான் திமுக ஜெயிச்சது அப்படிங்கிறாங்க. திமுக வந்து நாங்கள் பாமக தயவாலையும் ஜெயித்தோம் அப்படின்னு கேஎன்ஆர் பேசுகிறாரு. இது பேசுவதற்கு காரணமாக இருந்தது ஆதவர்ஜனா. அவர் ஒரு பெரிய விளக்கம் சொல்கிறாரு. அதாவது விசிகா, ஐயுஎம்எல், இடதுசாரிகள் இவங்கெல்லாம் இல்லைன்னா 10 இடத்துல கூட திமுக ஜெயிச்சிருக்காது அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல 2 கேள்வி வருது. ஒன்று, திமுக கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறாது, 10 இடம் கூட ஜெயிக்காது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் ஆதவர்ஜனா சொல்கிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம், நீங்கள் மதிமுக தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்களை ஏன் அவங்க உச்சரிக்கலை? அவர் ஏன் உச்சரிக்கலைங்கிறது எனக்கு தெரியாது. என்னுடைய பார்வையில் நான் நினைக்கிறேன்னா, அந்த சட்டமன்றத்துள்ளார மறுமலர்ச்சி திமுகனுடைய பிரதிநிதிகள் அங்கே இல்லை. மறுமலர்ச்சி திமுகனுடைய பிரதிநிதிகள் இல்லாததுனால அவர் சொல்லாமல் இருந்துக்கலாம். ஒரு கால் வந்து அவர் சொல்லாமல் விட்டுருந்தா அது தனிப்பட்ட முறையில் நான் மறுமலர்ச்சி திமுகனுடைய துணை பொதுச் செயலாளராக இல்லை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனாக வந்து ஆதவர்ஜுனா
மாண்புமிகு ஆதவர்ஜுனா அவர்கள் அதை மதிமுக குறிப்பிடாதது எனக்கு வருத்தம் அளிக்குது. அது தனிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தொண்டனா வந்து அதை நான் கண்டிக்கிறேன். ஓகே, இப்போ மதிமுகவினுடைய உறுப்பினர்கள் திமு ராஜேந்திரன் அவர் இப்போ திமுக உறுப்பினர் தான் அப்படிங்கிறது கிளியராக அவர் சொல்லிட்டாரு, பத்திரிகைகளில் பேசுகிறார். அவர் பேசும்போது திருப்பியும் சொல்கிறார், நான் வந்து ஒரு 6 மாதம் போகட்டும்னு சொன்னேன், பல்வேறு பரிந்துரைகள் சொன்னேன், எதையுமே கட்சி தலைமை கேட்கல. துரை வைகோ வந்து மதிமுகவை கபலீகரம் செய்கிறார் அப்படிங்கிறது தொடர்ந்து அவர் மீது குற்றச்சாட்டு வச்சுட்டே வர்றாரு. துரை வைகோ அரசியலுக்கு வரதை பிடிக்காத ஒரு 4-5 நபர்களில் திமு ராஜேந்திரனும் ஒருத்தர். அதுக்கும் நானே சாட்சி. திமு ராஜேந்திரன் வந்து எனக்கே ஒரு நாள் அலைபேசியில் அழைக்கிறார். மாவட்டம், என்ன மாவட்டம், நீங்கள் தலைவருக்கு பிடிக்காதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, துரை அரசியலுக்கு வர்றது தலைவருக்கு பிடிக்கல, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் அவரை வந்து அரசியல் போட்டு இழுத்து இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, துரை அரசியலுக்கு வந்தால் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பெரிய சங்கடம் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், தலைவர் விரும்புகிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் தொண்டனுங்க விரும்புகிறானுங்க. தொண்டனுங்க விரும்புகிறது, தொண்டனுங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது 2ஆம் கட்ட தலைவர்களுடைய கடமை. நான் வந்து அதை செய்கிறேன். தலைவருக்கு பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிடம் ஆயிடக்கூடாது. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்காக நான் பண்ணுறேன். புரியுதா? அது தலைவர் என் மேலே கோச்சிட்டா, தலைவருக்கு என் மேலே கோவம் தான் என்கிட்ட கூப்பிட்டு பேசட்டும், என்ன திட்டுட்டோம். அதை நான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை மாவட்டம், உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துங்க அப்படின்னாரு. ஆக தொடக்கத்திலேருந்து இளவல் துரை வைகோ அவர்கள் அரசியலுக்கு வருது அவருக்கு பிடிக்கல. இன்னொருத்தர் இப்போ எங்கள் இயக்கத்தில் இல்லை, அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நோ, நீ தேவையில்லாத வெள்ளம் பண்ணினுங்கிற, அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்றாரு, தலைவர் அவர் அரசியலுக்கு கூப்பிடக்கூடாதுன்றாரு, நீ அவர் எங்கே பார்த்தாலும் அங்கே இங்கே கூப்பிட்டு போயிட்டு வந்துன்னுக்கிற, அதெல்லாம் நீ பண்ணாத. நீ இதோ பார்ப்பா தம்பி, உன் வேலை என்னவோ அதை பாரு, கட்சிக்கு நான் என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்க்குறேன், புரியுதா? எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ இதாக இல்லை, நீ உன் வேலையை பார்ப்பான்னு சொல்லி சொன்னேன். இப்படி வந்து ஒரு சத்தியம் சொல்கிறீங்களா? இல்லை அப்போ இப்படி ஒரு 2-3 பேர் என்னை அலைபேசியிலே சொல்லியிருக்காங்க. அவர் மல்லை சத்யா ஒரு நாள் கூட இதை பற்றி என்கிட்ட பேச மாட்டார். ஏன்னா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேங்கிறது தெரியும். அதனால் பேசினாலும் இவர் கேட்க மாட்டாருன்னு தெரியும். இவங்க வந்து என்கிட்ட கொஞ்சம் அதிக உரிமை எடுத்து பேசுவாங்க. அந்த உரிமை எடுத்து பேசுனால இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் பேசுனாங்க. துரை வைகோ அரசியலுக்கு வரதை விரும்பாதவங்க அவர் வந்ததுக்கு பிறகு எப்பா அவருக்கு ஜால்ரா அடித்ததை நான்லாம் ஒதுங்கி நின்னேன். நினைப்போம், அடப்பாவீங்களா, இப்படி பேசணுங்களாடா இப்படி இருக்கிறீங்கன்னு நினச்சேன். அவங்க வந்து இப்போ திரும்பி அவங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு ஒரு காரணம் கிடச்சிது. ஒரு காரணம் கிடச்சதுக்கு பிறகு இளவல் துரை வைகோ அவர்களை நீங்கள் குறை சொல்கிறீங்க, குத்தம் சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, வைகோ அவர்கள்ட்ட நான் சொன்னேன், விஜய் சொல்கிறாருன்னு நம்ம ராஜினாமா பண்ணோம்னா திருப்பி நம்ம தொகுதிக்குள்ளே போய் ஓட்டு கேட்க முடியாது, மக்கள் நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க, அதனால் ஒரு 6 மாதம் போகட்டும் தலைவரே அப்படின்னு நான் வைகோ அவர்கள்ட்ட எவ்வளவோ சொன்னேன் அப்படிங்கிறது திமு ராஜேந்திரன் அழுத்தம் திருத்தமாக திருப்பியும் சொல்கிறாரு. நான் அதுதான் கேட்குறேன், நீங்கள் எதுக்கு 6 மாதம் கால அவகாசம் கேட்டீங்க? 6 மாதம் கால அவகாசம் கொடுத்தா ராஜினாமா பண்ணிடுவீங்களா? 6 மாதம் எதுக்கு கால அவகாசம் கேட்டீங்க? நீங்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன், உங்களை கூப்பிட்டு ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும் போது நீங்கள் என்ன சொல்லிக்கணும்? நீங்கள் எம்எல்ஏவாக நீடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, மக்கள் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, முழிக்க முடியாதுன்றது முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஐயா, மறுமலர்ச்சி திமுகவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் மறுமலர்ச்சி திமுக இல்லை, என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினோட உறுப்பினர் ஃபார்மில் கையெழுத்து போட்டனோ, என்றைக்கு நான் உதயசூரியன் சின்னத்தில் நின்னோன்னு அன்றைக்கி நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் ஆகிட்டேன். அதனால் நீங்களும் உங்கள் கட்சியும் என்னை கூப்பிட்டு ராஜினாமா பண்ண சொல்லக்கூடிய தார்மீக உரிமை உங்களுக்கு இல்லை. நான் வரேன், நீங்கள் அன்றைக்கே போயிருக்க வேண்டியதானே. அதை நான் கண்ணீர் விட்டு கதறி அழுது 6 மாதம் டைம் எதுக்கு கேட்டீங்க? நீங்கள் எம்எல்ஏவாக நீடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க சார். மக்களை யாரால் போய் பார்த்தீங்க? நீங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு இயக்கத்தினால்தானே நீங்கள் மக்களை போய் பார்த்தீங்க. மக்களாக உங்களை கூப்பிட்டு ஓட்டு போட்டலையா? நீங்கள் இந்த ஒரு இயக்கத்தினுடைய அடையாளம் இல்லாமல் ஓட்டு போட போனால் 100 ஓட்டு வாங்குவீங்களாங்க? அரசியல் இயக்கத்தினுடைய தலைவனை போடல இல்லை தலைவர் வைகோ. எத்தனை முறை அவர் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போனார்? இங்கேருந்து சென்னையிலேருந்து ஈரோடு பெருந்துறைக்கு போவோம், பெருந்துறையிலேருந்து சீர்காழிக்கு போவோம், சீர்காழியிலேருந்து அவர் போட்டி போட்ட தொகுதிக்கு வருவோம், அவர் போட்ட தொகுதியிலேருந்து திரும்பி மறுபடியும் இங்கே வருவோம். அப்படி தலைக்கீழே போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணார்ல. அப்படி பிரச்சாரம் பண்ணி உங்கள்கிட்ட சொன்னவரை
நீங்கள் ராஜினாமா பண்ணுன்னு சொல்லி சொன்னால் என்னெல்லாம் வந்து கூப்பிட்டு ராஜினாமா பண்ணுன்னு சொல்லியிருந்தா எங்கே கையெழுத்து போடணும்னு கேட்டிருப்பேன். அதனால் மக்களை சந்திக்க முடியாதுன்னா அது நொண்டி சாக்கு சொல்கிறீங்க. மக்களை சந்திக்க முடியாதா? மக்கள் நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனால் உங்களை என்ன தொடப்பத்தாலையும் செருப்பாலையும் அடிச்சு அனுப்புவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. சரி, இப்போ திமுக ராஜேந்திரன் இப்படி சொல்கிறாரு. ஆனால் தாவேக்காவுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு நாஞ்சில் சம்பத் சில வாரங்களுக்கு முன்பு மதிமுக குறித்து வைகோ அவர்கள் குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். இப்போ நேற்றைக்கு முன்தினம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுக இனிமேல் மதிமுக மாதிரி அது காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே கூட்டணியில் இருக்கிறீங்க, உள்ளுக்குள்ளே இருந்து பலரும் பல மாதிரி உங்களுக்கு எதிர்ப்பாகவே பேசிட்டு வர்றாங்களே. இப்போ இதே நாஞ்சில் சம்பத் பேசினார். அந்த பேசின பேச்சுக்கு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் பதில் சொன்னேன். 16 நாளில் வந்து நாஞ்சில் சம்பத்து காரியம் நடந்ததா இல்லையா? மேடையில் ஏறி அடித்தாங்களா இல்லையா? அடித்தாங்கல்ல. நான் அண்ணன் செங்கோட்டையனை சொல்கிறேன். முதலமைச்சர் கூட்டின தோழமை கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் அவர் செங்கோட்டையனை வந்து என்கிட்ட வந்து என்னை செங்கோட்டையன்ட்ட அறிமுகப்படுத்தும் போதும் செங்கோட்டையனை பற்றி என்கிட்ட என்ன சொன்னார்னா, இருக்கிறதுலையே ஒரு ஜென்டில்மேன் அரசியல்வாதி அவர் அப்படின்னாரு. ஆனால் அதே செங்கோட்டையன் வந்து மதிமுக உதாரணம் காட்டுறார். நான் மதிமுக உதாரணம் காட்டுறதை பற்றி நான் வந்து வருத்தப்படல. ஆனால் நீங்கள் இருந்துட்டு வந்த இடம் உங்களை மாதிரி துரோகிகளால் தான் அந்த கட்சி அப்படி ஆச்சு. இல்லை, கட்சிகளே இருக்காது, தாவேக்கா மட்டும்தான் இனிமேல் இருக்கும். எது இனிமேல் அரசியலில் தாவேக்கா அப்படின்னு ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும். அதிமுக வந்து மதிமுக மாதிரி அழிஞ்சு போயிடும். அதுதான் கேட்குறேன். அதிமுகவில் அவர் இருந்துட்டு வந்த இடம், அவர் இருந்துட்டு வந்த இடத்த பழிக்கலாமா? எத்தனை முறை உங்களுக்கு வந்து அடையாளம் கொடுத்தாங்க? எத்தனை முறை நீங்கள் அமைச்சராக இருந்தீங்க? அதே அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் நீங்கள் அந்த வார்த்தை சொல்லியிருப்பீங்களா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தால் சொல்லியிருப்பீங்களா? எடப்பாடியாருங்கிறதுனால அவர் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன், ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர், அவரை எப்படி வேணாலும் இழுத்து பழுத்து பேசலாம்னு நினச்சிட்டு நீங்கள் மதிமுக வம்பில் இழுத்துருக்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், மதிமுக இழுத்து பழித்து பேசினவன் எவனும் நல்ல நிலையில் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. இல்லை, அவர் என்ன சொல்கிறார், மதிமுகவை அவமதித்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி இந்த அந்தஸ்தை இழந்திருக்குது. நாங்கள் எங்கள் தோழர்கள் சிந்தின கண்ணீர் இருக்குல்ல, 2026 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் அந்த கண்ணீர் தான் அவங்கள கொண்டாந்து முச்சந்தியில் நிற்க வச்சுருக்குது. அதே நிலைமை செங்கோட்டையனுக்கு வராமல் பார்த்துக்கணும். நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன், இந்த மாதிரி ஆளுங்களை உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கிற வரைக்கும் நீங்கள் கீழே போவீங்கள ஒழிய என்ன மற்றவங்க யாரும் கீழே போயிட மாட்டாங்க. நான் இதே உங்கள் ஊடகத்தில் தான் சொல்லிட்டு போனேன். அதாவது வந்து தலைவர் வைகோவை நாஞ்சில் சம்பத் இழித்து பழித்து பேசின 1 மணி நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா நாஞ்சில் சம்பத்தை பதிவு விட்டு நீக்கினாங்க. ஆனால் அந்த வல்லமை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கா இல்லையான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு சொல்லி சொன்னேன். ஆனால் நடக்கலை. அதுக்கு அடுத்த கட்டமாக ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனை கடிக்கிற கதையாக இப்போ செங்கோட்டையன் எங்களை சீண்டி பார்த்துருக்கிறார். செங்கோட்டையனுக்கு நாங்கள் எங்கள் ஆட்கள் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஆளுங்க வாயில் நிற்கிறவன் எவனும் விளங்கினாதான் வரலாறு கிடையாது. ஏன்னா எங்கிட்ட கள்ளங்கப்படம் இல்லை. நாங்கள் யாரையும் போயிட்டு அவமரியாதை பண்ணுறதோ யாரையும் தூத்துறது வேலையோ எங்கள் வேலை கிடையாது. நாங்கள் எங்கள் பாதையில் பயணிக்கிறோம். எங்கள் வாயில் நின்னவன் எவனும் விளங்குனதில்லை. செங்கோட்டையனுக்காக தான் கதி வரப்போகுது பாருங்கள். செங்கோட்டையனுக்கு என்ன கதி வருது, திமுக இன்றைக்கி என்ன கதியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் ஆர்எஸ் பாரதி பேசும்போது திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு நல்ல சாவே வராது அப்படிங்கிறாரு. மன்னிக்கணும், திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு நல்ல சாவு வராதுன்னு சொல்ல, மாசுவுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு நல்ல சாவு வராதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ நான் வந்து பாரதிகிட்ட கேட்குறேன், அப்போ ஸ்டாலினுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு நல்ல சாவு வந்துடுமா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? மாசுவுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு நல்ல சாவு வராது, ரைட்டுங்க. அப்போது அண்ணன் தளபதி ஸ்டாலினுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு நல்ல சாவு வந்துடுமா? அண்ணன் ஸ்டாலினுடைய தோல்வியில் வந்து அவ்வளோ சந்தோஷமா உங்களுக்கு? அவ்வளோ சந்தோஷமா ஆர்எஸ் பாரதிக்கு? அண்ணன் ஸ்டாலின் மேலே அவ்வளோ என்ன வன்மம் உங்களுக்கு? ஆனால் அவர் முக ஸ்டாலின் அவர்கள் நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போயிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ அண்ணன் தளபதி முக ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ தாழ்ந்து போகக்கூடாது. அதாவது வந்து அவர் ஒரு ஆதாரம் சொல்கிறார்ல சார், 6 ஓட்டு எனக்கூடிய முறைகேடு நடந்திருக்கு. இந்த தேர்தல் நடக்கும்போது நீங்கள் இந்த மாநிலத்தினுடைய காப்பந்து முதலமைச்சர், நீங்கள் காப்பந்து முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, தேர்தல் நடந்திருக்குது. இது வந்து நீங்கள் தோத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யாரை குற்றம் சொல்ல வரீங்க? இப்போ வெற்றி பெற்ற ஆட்சியில் இருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களை குறை சொல்கிறீங்களா, இல்லை இந்திய தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறீங்களா?
இந்த தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருந்தோல்விக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அவங்க எனக்கு வந்த தகவல் படி அவங்க பண்ண பணப்பட்டுவாடா அது முழுமையாகவும் ஒழுங்காகவும் பண்ணலை. பணம் அங்கே இங்கே கொடுத்தாங்க, கொடுத்ததுனுடைய விளைவு முழுசாக போய் சேராதனால மக்கள் கோபத்தில் அதிருப்தியில் ஓட்டு போட்டாங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க சொல்கிற வாக்கு தான். ஆனால் எந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பட்டுவாடாவுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் அதில் தலையிடலை. அவங்க சொல்கிறாங்க கொடுத்தாங்க வந்தாங்க போனாங்கன்றாங்க. தூத்துக்குடியிலேருந்து ஆள் இறக்கி கொடுத்தாங்க, மதுரையிலேருந்து ஆள் இறக்கி கொடுத்தாங்க சென்னைக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் வந்து எது எப்படி இருந்தாலும் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க தான். இதில் வந்து தோத்துட்டோம், அதாவது ஒரு ஓட்டில் தோத்த பெரிய கருப்பன் வழக்கு போட்டு வாபஸ் வாங்கினார்ல, வழக்கு போட்டால் திரும்பி வாபஸ் நீங்கள் தான் கிட்டத்தட்ட இத்தனை ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துட்டு இருக்கீங்களா, விட்டுட்டு போக வேண்டியதானே. இல்லை, அவர் ஒரு எவிடன்ஸ் சொல்கிறாரு. என்ன எவிடன்ஸ் சொல்கிறாரு? 6 மிஷினில் வந்து சீட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. 6 மிஷினில் சீட்டிங் நடந்திருந்தா இப்போ உங்கள் முன்னாடி தானே என்னாங்க. நீங்கள் எந்தெந்த பூத்தெல்லாம் கேட்டிங்களோ அந்த பூத்தில் என்னாங்கல்ல, 14 பெட்டிங்கில் என்னாங்கல்ல. நான் என்ன சொன்னேன், ஒன்று நீங்கள் வந்து உங்கள் தோல்விக்கு காரணம் வந்து இந்திய தேர்தல் ஆணையம்னு சொல்லிடுங்க. அதை சொல்லிட்டீங்கன்னா ரைட், நீங்கள் வந்து பிஜேபி அது வந்து எதிர்க்கிறீங்க, இந்திய தேர்தல் ஆணையத்தை துணிச்சலோடு எதிர்க்கிறீங்கன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் யாரை குற்றம் சொல்கிறீங்க? தப்பு நடந்துன்னா அது அந்த தப்புக்கு காரணம் யாருன்னு சொல்ல வரீங்க? அதை தெளிவாக சொல்லணும்ல. 6 மிஷனில் தப்பு நடந்திருக்குது, ரைட், யாரை தப்பு சொல்கிறீங்க? நீங்கள் யாருமே சொல்ல மாட்டேன்றீங்களா? பொதுவாக தப்பு நடந்ததுன்னா தப்பு யார் செஞ்சது? நீங்கள் ஒன்று தேர்தல் ஆணையத்தை சொல்லுங்கள், இல்லை இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்துகிற தேர்தல் அதிகாரிகளை சொல்லுங்கள். தேர்தல் அதிகாரிகள் பூரா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியா முழுக்க பார்க்கும்போது கேரளாவில் இருந்த முதல்வர் அவர் தோற்று போயிருக்கிறாரு. இப்படி பல்வேறு இடங்களில் முக்கியமான தலைவர்கள் தோற்று போயிருக்கிறாங்கல்ல, இது ஒரு செயற்கையாக உங்களுக்கு தோணலையா? நிரூபிங்க. தேர்தல் ஆணையம் அதானே சொல்லுது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் சொன்னார், இந்த தேர்தல் இயந்திர வாக்குப்பதிவில் வந்து தில்லுமுள்ளு இருக்குது, நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லும் போது தேர்தல் ஆணையம் ஒரு தேதி கொடுத்து வாங்க நிரூபிங்கன்னு சொன்னாங்க. 1க்கு 3 முறை கூப்பிட்டாங்க, பத்திரிக்கை செய்தி. இவங்க போகலையே, நிரூபிக்கலையே. போய் நீங்கள் தப்பு நடக்குதுன்னா நிரூபிக்கணும்ல. சும்மா வந்து தப்பு நடக்குது, தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரத்தில் குளறுபடி இருக்குது, தப்பு இருக்குன்னா போய் யாராவது ஒருத்தர் நிரூபிக்கணும்ல. அது நான் இப்போ கூட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு போங்க, அதை நிரூபிச்சிங்கன்னா நாங்களும் வந்து வாக்கை வந்து எந்திரத்தில் மூலயமா பதிவு செய்கிறத விட முத்திரை குத்தி பதிவு செய்கிறதுல தான் எங்களுக்கும் ஆர்வம், எங்களுக்கும் விருப்பம். ஆனால் அதில் தில்லுமுள்ளு நடக்குதுன்றதை நீங்கள் நிரூபிச்சிருங்க. அது மூலியமாக வந்து வாக்குச்சீட்டு முறை வரட்டும். உங்களுக்கு எல்லா சோர்ஸும் இருக்குது, சுற்றி வந்து எல்லா அதிகார வர்க்கத்தோடையும் உங்களுக்கு பழக்கம் இருக்குது. நாங்கள் சின்ன கட்சி, ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத கட்சி, எங்களால் அந்த காரியத்தில் ஈடுபட முடியாது. உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது, நீங்கள் அதை பண்ணி காட்டுங்க. அதே போல் இன்றைக்கி சட்டசபையில் KN நேரு அவர்கள் பேசும்போது, நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் எங்கள் கூட்டணியில் நின்று ஜெயிச்ச கட்சிகளை வச்சு தான் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கிறீங்க, அவங்கள திருப்பி அனுப்பிச்சிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அது நடைமுறை சாத்தியமா? ஏன்னா தாவேக்காட்ட 108 107 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, திமுகட்ட 59 இருக்கிறாங்க, அதிமுகட்ட 47, அதில் இப்போ 5-6 பேர் வெளியே போயிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்த செங்கோட்டையன் பேசும்போது தான் விவாதமாக மாறுது. செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு, இன்னும் ஒரு 10 அதிமுக எம்எல்ஏக்கள் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இதுபோல் பேசும்போது தான் இது ஒரு கேள்வியாக மாற்றுறாங்க. யார் வராங்க போகிறாங்கங்கிற கணக்கெல்லாம் வேணாம். நான் என்ன சொல்கிறேன், மக்களினுடைய தீர்ப்புப்படி தாவேக்காவுக்கு பெரும்பான்மை இருக்குது, அதை ஆட்சி அமைச்சிருச்சு. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறவங்க அங்கே போயிருக்காங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதில் அவங்களுக்கு விழுந்த வாக்குகள் எல்லாமே வந்து விஜய்க்கு எதிரான வாக்குகள், தாவேக்காவுக்கு எதிரான வாக்குகள். அந்த வாக்குகளை வச்சு எப்படி அவங்க ஆட்சி அமைக்க முடியும்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போது விஜய்க்கு எதிரான வாக்குகள் தான் எல்லாருக்கும் விழுந்திருக்குது, ரைட்டு. இப்போது எங்களுடைய வாக்குகளும் திமுகவுக்கு விழுந்திருக்குல்ல, திமுகனுடைய வெற்றியில் எங்களுடைய வாக்கம் இருக்குல்ல. நீங்கள் விஜய்க்கு எதிரான வாக்குகள்னு சொல்கிறீங்க. விஜயினுடைய வெற்றிக்கு காரணம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எதிர்ப்பான வாக்குகள் அங்கே விழுந்ததுனா தான் விஜய் முதலமைச்சராக இருக்கார். 5 வருஷம் நீங்கள் தான் அதிகாரத்தில் இருந்தீங்க. உங்களுக்கு எதிர்ப்பான வாக்குகள் அங்கே விழுந்ததுனால தான் ஒரு 3 வருஷத்து கட்சி
வரலாற்று சாதனை படைச்சி ஆட்சிக்கு வந்திருக்குது. அதனால் வந்து அவருக்கு எதிரான வாக்குகள் இவருக்கு எதிரான வாக்குகள் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளுடைய வாக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கும் காரணம். அதே மாதிரி வந்து கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய வெற்றிக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் காரணம். அதனால் வந்து விஜய்க்கு எதிரான வாக்குகள் கிடையாது. அது வந்து திமுக ஆதரவு, இந்த கட்சிகளுடைய ஆதரவு வாக்குகள் இங்கே விழுந்திருக்குது. வெகுஜன வாக்கு வந்து விஜய்க்கு விழுந்திருக்குது. மக்களினுடைய வாக்கு வந்து விஜய்க்கு விழுந்திருக்குது. அதனால் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. கட்சிக்காரங்க வாக்கு இங்கே விழுந்ததுனால இவங்க இந்த அளவுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் வெகுஜன வாக்கு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எல்லாம் ஜெயிச்சிருப்பீங்க, நம்மள ஜெயிச்சிருப்போம். நான் எங்களையும் சேர்த்து சொல்லிக்கிறேன், இந்த கூட்டணியில் ஜெயிச்சிருக்கோம். அதே போல் முதல்வர் விஜய் அவர்கள் வைகோ அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கல, அதை மையமாக வச்சு தான் நாஞ்சில் சம்பத்தும் துணிச்சலாக பேசினார். இன்றைக்கி செங்கோட்டையனும் பேசியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் இவர்களை கட்டுப்படுத்த தவறுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்க. அந்த பார்வையில் நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் ஏற்கனவே வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லிட்டேன். அதாவது வந்து வைகோ அவர்களை இழிவாக பேசுனதுனால நாஞ்சில் சம்பத் வந்து 1 மணி நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றத்திலிருந்து பதவி விட்டு நீக்கப்பட்டார். அந்த வல்லமையும் அந்த துணிச்சலும் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருக்கான்னு நான் வந்து தெரிஞ்சிக்க ஆசைப்பட்றேன்னு போன இதுலேயும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு தலைவரை, ஒரு இயக்கத்தை இப்படி இழுத்து பழித்து உட்கட்சியில் இருக்கிறவங்க பேசுகிறது வந்து கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தினா தான் அவருடைய தலைமை பண்புக்கு அது அழகாக இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் பார்க்குற ஜனங்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கட்சி வந்து மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் கட்டுப்பாடில் இல்லை, வேறு யார் கட்டுப்பாடுலையும் இருக்குது, வேறு யாரோ வந்து இயக்குறாங்க அந்த கட்சி அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும். அதனால் வந்து அவர் வந்து இப்படி என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறது வந்து அவங்களுடைய அமைச்சர்களுக்கு சொற்பொழிவாளர்களுக்கு அவர் வந்து ஒரு வகுப்பு நடத்தினா தான் அது நல்லாயிருக்கும். தொடர்ந்து வந்து இணக்கமான இந்த கூட்டணி பயணம் இணக்கமாக இருக்கும். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் உங்கள் ஜாம்பான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் உங்கள் ஜாம்பான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.